ஹலோ ஹால், இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பனானா கேக் ரெசிபியை ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம இந்த கேக்கை வித்தவுட் அவன், வித்தவுட் சுகர் அண்ட் வித்தவுட் மைதா தான் பண்ண போறோம். இது பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு தூளுப்பை எடுத்து அது ஈவனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சென்டர்ல ஒரு சின்ன பிளேட் இல்லைன்னா ஒரு குட்டி ஸ்டாண்டை வச்சு இந்த மாதிரி பேக்கிங் டின்னையும் நல்லா பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டவ்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தால் போதும். இந்த மாதிரி வாழைப்பழத்தை தோல் உரிச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் நல்லா பழுத்து இருக்கணும், அப்பதான் கேக் ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரே ஒரு முட்டையை சேர்த்துட்டு கொஞ்சமா தயிரும் கொஞ்சமா வெஜிடபிள் ஆயிலும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சினமன் பவுடர், பேக்கிங் சோடா, ஜாக்ரி பவுடர், கோதுமை மாவும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்கிரீடியன்ஸும் வெட் இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணா போதும். அதிகமா மிக்ஸ் பண்ண தேவையில்லை. லாஸ்டா இந்த மாதிரி சின்ன சின்னதா வால்நட்டை சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பேக்கிங் டின்ல சேர்த்து நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி மேல கொஞ்சமா வால்நட்டும் சேர்த்து நல்லா ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்துல இந்த பேக்கிங் டின்னை நல்லா சென்டர்ல பிளேஸ் பண்ணி லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 50 to 60 மினிட்ஸ் நல்லா இதை பேக் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்க. கேக் இந்த மாதிரி நல்லா ஒட்டாம வரணும். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான கேக்கை இந்த மாதிரி பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா சைடில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்கிங் டின்னை நல்லா திருப்பி கத்தி வச்சு கொஞ்சமா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ கேக் நல்லா ஒட்டாம பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். சூடாக கட் பண்ண தேவையில்லை, நான் வீடியோக்காக கட் பண்ணேன். கொஞ்ச நேரம் ஆற விட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 10 பீஸ் வர அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் இஷ்டமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஒரு பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க கேக் எவ்வளவு சூப்பரா பேக் ஆகி வந்திருக்குதுன்னு. சாப்பிட்றதுக்கும் சரி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டீடைல் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.